தனுஷோட குபேராவோட கிளிம்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 5:30 மணிக்கு. கிளிம்ஸ் பார்க்க எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு டயலாக்கும் ரிவீல் பண்ணாமல் கிளிம்ஸை முடிச்சிருக்காங்க. பட் காமிச்ச விதம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கண்டென்ட்டை வந்து கிளியராகவே சொல்லியிருக்காங்க. தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு கேரக்டரா, எதுவுமே இல்லாமல் அவருக்கு ஒரு சொந்தமே இல்லாமல் ஒரு கேரக்டரா வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன் மாதிரி காமிக்கிறாங்க. அவர் எப்படி வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆகி ஒரு பெரிய ஆளாக ஆயிருக்காரு அப்படின்றத வந்து கிளிம்ஸ்லேயே வந்து கிளியராக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது முக்கியமான கண்டென்ட்டாக வந்து பணம் தான் மெயின் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு பணம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத ஒரு சூப்பரான விதமாக வந்து காமிக்க போகிறது தான் கிளிம்ஸில் எனக்கு தெரியுது. கிளிம்ஸில் தனுஷ், தேஷ்மிகா மந்தனா, அப்புறம் நாகார்ஜுனா இவங்க 3 பேரும் வந்து கனெக்ட் பண்ணுறாம எந்த ஒரு சீனும் இல்லாமல் இருந்தாலும் பட் 3 பேருமே முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்க போகிறாங்கன்றது படத்தில் வந்து கிளியராகவே காமிச்சிருக்காங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியா படமாக இருக்க போகிறதுனால இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக தனுஷுக்கு அமைத்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளிம்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்டிங் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் என்ன மாதிரி நடிப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹிட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன கண்டென்ட் வந்து சரியாக செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகுன்றது பார்க்கும்போதே தெரியுது. ஸோ நீங்கள் குபேரா படத்தோட கிளிம்ஸை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கிளிம்ஸில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் வீடியோ பிடிச்ச ஒரே ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய சேனல் அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்கும் பேக் டு பேக் சேனலில்.